ஒரு பொண்ணு அவளோட திருமண நாள்னு சந்தோஷமா ஹஸ்பண்டோட கம்பெனிக்கு விஷ் பண்றதுக்காக போகுவாங்க. அங்க ஒரு எம்ப்ளாய்க்கு வந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை தற்செயலா அவங்க கையில வாங்கி பாக்குறப்போ அந்த பொண்ணுக்கு ஹெச்ஐவி இருக்கிறது தெரிய வரும். அதே நேரத்துல அந்த ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட பணத்துக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கிறதையும் அவங்க ஒட்டு கேட்டுருவாங்க. இத கேட்டு அதிர்ச்சியோட உள்ள போன அந்த மனைவிய பார்த்ததும் அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை மறைச்சு வைப்பாரு. உன்னை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணவரு இப்படி நடந்துக்கிறத பார்த்து மனசுடைஞ்சு வெளியே போயிடுவாங்க. கிளம்ப போற நேரத்துல அந்த பொண்ணு வந்து வம்பிழுப்பாங்க. கோபத்துல அவங்கள தள்ளி விட்டுருவாங்க. அந்த நேரத்துல வந்த ஹஸ்பண்ட் கிட்ட மனைவிதான் வில்லி மாதிரி அந்த பொண்ணு நாடகம் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அவரோட அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. சில வாரங்கள் இப்படியே போகுது. அப்போ உலகத்திலே ஹெச்ஐவிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே ஒரு மருந்து மட்டும் ஏலத்துக்கு வந்திருக்கும். அந்த மருந்தை எப்படியாவது வாங்கணும்னு முதல் மனைவி முயற்சி பண்ணுவாங்க. என்னோட மனைவிக்கு தான் ஹெச்ஐவி இருக்கு, அதனாலதான் இந்த மருந்துக்காக இவ்வளவு போராடுறான்னு தப்பா நினைச்சுக்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் ஏலத்துல அதை விட அதிக விலை கொடுத்து அந்த மருந்தை வாங்கிடுவாங்க. வாங்கினதோட மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் அதை உடைச்சு போட்டு அவளுக்கு கிடைக்காம பண்ணிடுவாரு. அப்போதான் அந்த மனைவி ஒரு உண்மையை சொல்லுவாங்க. எனக்கு ஹெச்ஐவி இல்ல, இப்போ உன் கூட இருக்காளே அவளுக்கு தான் அந்த நோய் இருக்குன்னு. அங்க இருந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க.